Hi dears, today யூங்கி பார்க்க ஒரு ஷார்ட் பார்ப்போம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஹார்ட்லெஸ் மாஃபியா ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ. ஓகேவா டியர்? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் காலேஜ் போவீங்க வருவீங்க, பார்ட் டைம் ஒர்க் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களோட டேடி வந்துட்டு ஒரு மாஃபியா அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வேலை செஞ்சுட்ருப்பாங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அந்த காசில் நீங்கள் படிக்க சாப்பிட எதுக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி பார்ட் டைம்லாம் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்க டாடி என்னதான் அந்த மாஃபியாக்கு கீழே வேலை செஞ்சாலுமே உங்களை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம், நான் வந்துட்டு சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலை விட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தமாக இந்த மாதிரி வேலை இருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் வரும், தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாக நிற்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து வெளில போயிட்டு 1 வருஷமே ஆயிடுச்சு. ஒரு கால் கூட பண்ணி பேசிக்கிறதில்ல, அந்த அளவுக்கு பண்ணுறீங்க. ஸோ அதனால அவங்க டேடிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்மளோட பொண்ணே நம்ம விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அந்த பார்ட் டைம்லாம் ஜாப் வந்துட்டு எப்படின்னா ஒரு 2 ஹார்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு 11 வரைக்கும் நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 3 இடத்துல பார்ட் டைம் ஜாப் போவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்கள் டேடி வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் அவர் பண்ணுறவும் முடியாது. அது வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் உங்களை பிடிக்காம கிடையாது. ஸோ அவங்களும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சி. பட் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அடமெண்ட்டாக நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. டெய்லி உங்கள் டேடி வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் உங்களோட பணத்தில் சாப்பிட்டேன். அதாவது இந்த மாதிரி மாஃபியா இந்த மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி வர சம்பளத்தில் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி தனியாக இருக்கேன். ஸோ என்னை விட்டுருங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை தேடி வராதிங்க. அப்படி வரீங்க அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு வாங்க, நான் இப்போ உங்களோட பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் டேடிக்கு வந்துட்டு கட்டன்ட்டு நீங்கள் சொல்லிட்டுங்க, அடிக்கிறதுக்கு மேலே உங்களை வந்து பார்க்கவும் முடியாது அவரால். இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கா? ஸோ அவன் வந்துட்டு ஒரு நாள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள். ஸோ உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, ஏன் அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும் வீட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படின்னா அவங்களோட மொத்த சொத்தையும் வந்துட்டு ஒரு மாஃபியாவில் இருக்கிறவங்க வந்துட்டு அபகரிக்கிறதாகவும், ஸோ அவங்க அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லி வந்துட்டு அவள் சொல்லி அழுதுட்டுருக்கா. அவள் அந்த வார்த்தையை சொன்னதுமே உங்களுக்கு உங்கள் டேடி மேலே தான் டவுட் வருது. உங்கள் டேடி வந்துட்டு அவ்வளோ பெரிய மாஃபியா கிடையாது, அந்த மாஃபியா கீழே வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களை பார்த்து தான் அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. இப்படி வேறு பொண்ணு கிடையாது அவள் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மம்மிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓடி வந்துட்டு வாடி வாடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சும் உங்கள் வீட்டு பக்கம் போயிட்டு. ஸோ அவ்வளோ ஆசையாக 2 பேர் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு வாசல்லே நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்கள் டேடிக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்ததோட நோக்கம் என்னென்னு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்கள் டேடிக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு கொடுத்த ஆர்டர் வந்துட்டு அவர் மீற முடியாதுல்ல. ஸோ அதனால தான் போயிட்டு மிரட்டியிருப்பார். இந்த ஆர்டரெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா இவங்க இருக்கார்ல. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே இவங்க முடிச்சு கொடுக்கணும். அப்படி முடிச்சு கொடுக்கலன்னா நேராக அவரே போயிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாமல் பனிஷ்மெண்ட், இல்லைன்னா வேலை விட்டு தூக்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இவங்களுக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிற வேலையை இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு மிரட்டுறப்பவே பார்த்துருப்பாரு உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் இருந்திருப்பா. ஸோ எப்படியாவது இது கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும்னு தெரியும். பட் இருந்தாலும் அவரால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு பின்னாடி. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க சொன்னதை செஞ்சாகணும். அதனால வந்துட்டு வேறு வழி இல்லைன்னு பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் டேடி கிட்ட போயிட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சொத்தெல்லாம் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கீங்களா, அவள் இப்போ எப்படி ஃபீஸ் கட்டுவா, அவள் எப்படி வந்துட்டு சாப்பிடுவா, அவங்க வீட்டில் நடுத்தெருவில் நிற்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சண்டை போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் டேடி வந்து அது வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு அதை மீற முடியாது, அதை மீறினேன் அப்படின்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன கொண்டுருவாங்க, இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாரையாவது எதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னால் அதெல்லாம் மீற முடியாது. நீ எங்களை விட்டு தள்ளி இருக்கிறது இப்போ எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நீயே வரனால நான் உன்னை வந்துட்டு இங்கே இனிமேல் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் அந்த பிரச்சனை உன்னை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நீ தனியாகவே இருந்துக்கோ, போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னங்க என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ தான் வந்திருக்கா, வந்தவளை போக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அது மாதிரி அடமெண்ட்டாக அங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு போ, முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நேற்று அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சொத்து பத்திரம் எல்லாமே வந்துட்டு இப்போ கொடுக்குறீங்க. கொடுக்கல அப்படின்னா நான் வந்துட்டு இனிமேல் என்றைக்குமே உங்கள் பொண்ணு கிடையாது, உங்கள் பொண்ணு நீங்கள் உயிரோட கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணவும் உங்கள் டேடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாரு.
ஆனாலும் நீங்க அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி இல்ல. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு மாரி பிடிவாதமா அங்கேயே நிக்கிறீங்க. உங்க அம்மா வந்துட்டு சரி அப்பா தான் சொல்றாங்கல்ல இப்போதைக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல யூங்கியோட ஆட்கள் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த பத்திரம் எல்லாமே இவங்க கிட்ட இருக்குல்ல. ஸோ உங்க அப்பா கிட்ட. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறனால ஆள் போட்டிருப்பாரு. என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படிங்கிறது என்னதான் கூட அதாவது நம்மகிட்ட வேலை செஞ்சாலும் எல்லாத்து மேலயும் ஒரு ஸ்பெஷலா கொஞ்சம் கண் வச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா யார் வேணா எப்ப வேணா ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூங்கிக்கு. ஸோ அத பார்த்துட்டு அவங்க அம்மா, அப்பா வந்துட்டு கிளம்பு கிளம்புங்கிறாங்க. ஆனா நீங்க என்னடான்னா அதெல்லாம் முடியாது. முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்கள தள்ளி விட்டுட்டு நீங்க போயிட்டு அந்த பத்திரம் அந்த இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த சூட்கேஸ் ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ எடுத்துட்டு போனது உங்க டாடிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத டைரக்ட்டா கொண்டு போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துடுறீங்க. இது வந்துட்டு உங்க டாடிக்கு உங்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல. இது அப்படியே கரெக்ட்டா வந்துட்டு யூங்கிக்கு வந்துட்டு யூங்கியோட காதுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஒரு பொண்ணு அதுவும் ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறா. நின்னுட்டு என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாரி அவங்கள போட்டு அடியேன்னு அடிக்கிறாங்க. உங்க டாடிக்குன்னா செம்ம பயமா இருக்குது. ஏன்னா உங்க பொண்ணாச்சு. அதாவது அவரோட பொண்ணு தானே. அதுவும் இல்லாம அவருக்கு அவருக்கு கொடுத்த ஒரு வேலை தானே அது. ஸோ உங்க அப்பா என்ன பண்றாருன்னா, நேரா இவங்க கிட்ட போயிறாரு. "சார் இந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ அது என்னோட பொண்ணு தான். ப்ளீஸ் அவள எதுவும் பண்ணிடாதீங்க. அவளோட ஃப்ரெண்டுக்கு அதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறனால அவ இந்த மாரி பண்ணிட்டா. நான் அத எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து குடுத்துர்றேன். ப்ளீஸ் இந்த மாரி அவள எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா இவங்க இதெல்லாம் காதுல கேட்குற ஆள் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட யார் மேலயும் வந்து ஒரு கருணை அந்த மாரி கிடையாது. கூட அதாவது அவர்கிட்ட வேலை செய்றவங்களே கூட எப்படின்னா, ஒரு ஜஸ்ட் வேலை வேணுமா வேலை வாங்கிப்பாரு. மற்றபடி அவங்க கூட யார்கிட்டயுமே க்ளோஸாக அட்டாச்சாக இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் வேலை கரெக்டாக செய்யலைன்னா அதாவது அனுப்பி விட்டுருவாரு. இல்லை அப்படின்னா ரொம்ப ஏதாவது அவங்கள சீட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா கொண்டுருவார். ஸோ இதுதான் அவரோட ஒர்க்கு. ஸோ யார்கிட்டயும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கைண்டாக இருக்கவே மாட்டார். அதனால உங்கள் டாடி ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் இவங்க வந்துட்டு உன்னோட பொண்ணுக்கு அவ்வளோ தைரியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் ப்ளீஸ் அவரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால அப்படி பண்ணிட்டா. ப்ளீஸ் அவளை மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறேன். அவள் வாங்கிட்டு போன எல்லாமே நான் திரும்ப உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கே செம்ம டென்ஷன் ஆகுது. உனக்கே தெரியும்ல. அது வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பிளான் பண்ணேங்கிறது உனக்கு தெரியும்ல. எல்லாமே தெரிஞ்சும் எல்லாத்தையும் உன் பொண்ணுக்கு தார வார்த்து கொடுத்துட்டு உட்காந்துருக்க. அப்படி தானே அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அவர் கேட்கறதுலேயே தெரியுது உங்களோட டாடிக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் வந்துட்டு சாரி சொல்கிறாரு. ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. சரி ஓகே உன்னோட பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வா நான் மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கவும், இல்லை சார் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் கேட்குறேன். ஆனால் வந்துட்டு என் பொண்ணெல்லாம் இங்கே வரமாட்டா. ப்ளீஸ் அவளை மட்டும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரமாட்டாளா? என்ன நான் ஆர்டர் போட்டு காலெல்லாம் போயிட்டு இப்போ நீங்கள் எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் சத்தியமாக அந்த மாதிரி எந்த ஒரு மோட்டிவில் நான் பேசல. நான் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறேன். மற்றபடி எதுவும் இல்லை சார். உங்களை எதிர்த்தெல்லாம் பேசல அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லவும், இல்லை சார் கண்டிப்பாக என்னால் அது மட்டும் முடியாது. நான் செத்தாலும் சரி நான் வந்து என் பொண்ணை கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அப்படின்னா நீ இந்த வேலை விட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்கவும், சரிங்க சார் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் டாடி சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் இருந்து கிளம்பு. உனக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி எல்லாமே வந்துட்டு இப்போவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி இருப்பாங்க அங்கே. அவங்க கிட்ட போயிட்டு வாங்கிக்க சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ உங்கள் டாடிக்கு நம்ப முடியல. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு சும்மா அவருக்கு செட் ஆகல வேலை ஒழுங்காக செய்யலைன்னா தான் அனுப்பி வைப்பார். ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணால் ஒன்றா வந்துட்டு கொன்றுவார். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பின்னாடி பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி அமைதியாக அனுப்பி வச்சு பார்த்ததே கிடையாதா. ஸோ ஏதாவது இதில் அதாவது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பின்னாடி வருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்போதைக்கு போயிட்டு அந்த சேலரியெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வந்தது உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் அப்பா வேலை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா அப்பா அப்போ நம்மளாம் ஒன்றா இருக்கலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லவும், இல்லை இதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீ என்கிட்ட பேசக்கூட கூடாது. அதுக்கு தான் உனக்கு நான் இப்போ கால் பண்ணேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும். உனக்கு பாஸ்போர்ட் வீசா அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நான் உனக்கு நாளைக்கு அனுப்பிடுறேன். ஸோ எந்த இடம் ஏதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸு கூட யாருக்கும் சொல்லக்கூடாது. நீ பாட்டுக்கும் அதாவது அந்த டிக்கெட் எங்கே போட்டிருக்கோ ஸோ அங்கே நீ கிளம்பி போயிடு. வேறு எந்த கேள்வியும் என்னை கேட்காத. இங்கே நீ முதல்ல கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாட்டு இருக்குது எல்லாம் என்னால் தானே அப்படின்னு கேட்குறீங்க. உன்னாலன்னு சொல்ல வேணாம். பட் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பாவை நம்பி ஓகேவா இனிமேல் அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே ஏதோ இப்போதைக்கு வந்துட்டு அப்பாவுக்கு ஓகேன்னா ஓகே தான். நம்ம ஏதாவது உள்ளே போயிட்டு அப்பாவுக்கு பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பத்திரம்லாம் வாங்கி கொடுக்கலன்னா உங்கள் டாடிக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையே ஆயிருந்திருக்காது. ஸோ அவர் இவ்வளோ பயந்து உங்ககிட்ட பேசுனதே இல்லை. ஸோ பயந்து இப்படி கிளம்பு நாளைக்கே வந்துட்டு இந்த நாட்டை விட்டே கிளம்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது எல்லாம் என்னால் தான் அப்படின்னு. அது அடுத்த நாள் வந்துட்டு அதுவும் உங்கள் டாடி வந்து கொடுக்கல உங்கள் மம்மி வந்து கொடுக்கல.
ஜஸ்ட் ஒரு இது ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யாரோ இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு உங்க கையில இதெல்லாம் குடுக்குறாங்க. கொஞ்சம் திங்ஸு, ட்ரெஸ் இந்த மாரி ஷால் இது மாரி எல்லாம் குடுக்குறாங்க, லக்கேஜ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் தான் வந்துட்டு அது உங்க டாடி தான் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சின்ன நோட் மாரி எழுதியிருப்பாங்க அதில. "நீ இங்கேருந்து கிளம்பிடு" அப்படிங்கிற மாரி. ஸோ அது உங்க டாடி தான் அப்படின்ட்டு நீங்க ஏர்போர்ட்லாம் போயிட்டீங்க. ஸோ நீங்க அந்த கண்ட்ரி விட்டே போயிட்டீங்க. ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு அப்பா, அம்மாட்ட பேசாம இருக்க முடியல. இவ்வளோ நாள் ஏதோ வீம்புக்கு இருந்தீங்க. ஆனா உங்க டாடி திருந்தினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாதுல்ல. ஒரு மாரி கஷ்டமாவே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே அப்பப்போ யூங்கிக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அவரு இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்க மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அவர் வந்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை. இங்கே உங்கள் டாடி வந்துட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு சும்மா ஏதாவது வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எங்கே போனாலும் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய்ட்டு இவர் தானே மிரட்டியிருப்பார் ஒரு காலத்தில். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து யூங்கி கூட தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஏதாவது சும்மா இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் மிரட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே போய் வேலை கேட்டால் எவன் தருவான்? யாருமே தரமாட்றாங்க. உங்க மம்மியும் வந்துட்டு ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து உங்க மம்மியை வந்துட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா உங்க மம்மி வந்துட்டு ஒரு மாஃபியாக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பர்சனோட ஒய்ஃப் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் இப்போ வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இது இவங்களோட ஆட்களோட வேலையாக தான் இருந்திருக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கும் புரியுது. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல. நம்மளும் இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களால் வந்துட்டு சுத்தமாக முடியல. அப்பப்போ உங்கள் மம்மிக்கிட்டேயாவது பேசுவீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக யார்கிட்டையும் பேசாமல் இருக்கவே முடியல. அதனால கால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் டாடி வந்துட்டு நானாக கால் பண்ணாமல் நீ என்றைக்கும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பாரு. சரின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் டாடி கால் பண்ணுறாரு. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் டாடி தான் பேசுகிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? ஓகேவா? எல்லாமே ஓகேவா? அப்படின்னு மாதிரி கேட்கவும், எல்லாமே ஓகே தான். எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வந்துட்டு உனக்கு ஓகே தானே? அங்கெல்லாம் செட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு தனியா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு கேட்கவும், நாங்க வந்துட்டு நாளைக்கு அங்க வந்துற போறோம். ஸோ எதுவும் நீ வந்துட்டு கவலைப்படாதம்மா. இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம். நாங்களும் அங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நிஜமாவா? நிஜமாவா? அப்படின்னு கேட்குறீங்க. அவங்கள்ட்ட சத்தியமா ஓகே. ஆமா நாங்க வந்துட்டு அங்க வரப்போறோம். இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு உங்க டாடி ஹாப்பியா தான் கால் கட் பண்றாரு. நீங்களும் செம்ம ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாரி ஹாப்பியா இருக்குல்ல. ஸோ இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்துருவாங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஈவினிங் ஆகுது. ஸோ அவங்க ஒன் டே ஆகும் ஃபுல்லா ஃப்ளைட்லேயே வந்தாலும் அவ்வளோ லாங்கா தான் இருக்கும். ஸோ வேறு கண்ட்ரிக்கு போகிறனால. ஆக்சுவலா அவங்களோட நேட்டிவ் கண்ட்ரி வந்துட்டு கொரியா தான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் அவங்கள வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓகே இந்நேரம் வந்துட்டு ஃப்ளைட் ஏறிப்பாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மதியம் ஆகுது. உங்களுக்கு ஒரே எக்ஸைட்டாக இருக்குது. எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு. அட் த சேம் டைம் வந்துட்டு ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டில் ரீச் ஆன மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு கால் பண்ணால் கால் போக மாட்டேங்குது. என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தா பதட்டமாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வெயிட் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட நிறைய ஃப்ளைட்டை போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறீங்க. ஒருவேளை அடுத்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. அடுத்த ஃப்ளைட்டில் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டாடி மம்மி வரவே இல்லை. ஸோ ஒன் டே கழிச்சு அவங்க நம்பர்லேருந்து கால் வருது. என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு அதை கேட்டு அவ்வளோதான். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக லைஃப்பில் நம்ம வந்துட்டு அம்மா அப்பா கூட வாழலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சா? அதுவும் நம்ம கடைசியாக அவங்கள பார்க்க கூட இல்லையா? அப்படிங்கிற மாதிரி உங்களால் அழுக தாங்கவே முடியல. ஸோ உங்களை வந்துட்டு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க. அவங்களோட பாடி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அடுத்த ஃப்ளைட்டை விட்டு வரீங்க கொரியாவுக்கு. நீங்கள் கொரியா ரீச் ஆனதுமே நேராக வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ண பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே மறுபடியும் போகிறீங்க. போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு அம்மா அப்பா விட்டால் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே லவ் மேரேஜ். அப்பா வந்துட்டு இது மாதிரி மாஃபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது எல்லாமே உங்கள் மம்மிக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவரை லவ் பண்ணங்காட்டிக்கும் அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் மீறி தான் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அப்பா சைடு யாரும் இல்லை, அம்மா சைடு யாரும் இல்லை. நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஸோ இப்போ அவங்களும் இல்லை அப்படின்னதும் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவங்களுக்கான ஃபைனல் அந்த இறுதிச் சடங்குகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபியூனரல் எல்லாமே பண்ணி முடிக்கிறீங்க. நீங்களே தனியாகவே இருந்து பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட ஃபேமிலி மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காங்க. இதெல்லாமே ஆனதுக்கப்புறமா ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே எங்கேயும் போகவே பிடிக்கல. அவங்க இருக்க வரைக்கும் நம்ம அவங்க கூட இல்லை. ஆனால் அவங்க இல்லாதப்ப நம்ம வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு டோர் வந்துட்டு ஒரு மாதிரி தட்டுற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் கதவு திறக்கலான்னு போகிறீங்க. ஸோ போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி பாடிகார்டு மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்ததும் செமையா பயமாயிடுச்சு. என்னாச்சு நீங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் உங்களை அப்படியே பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களோட கை வந்துட்டு பின்னாடி இப்படி பின்னாடி கையை மடக்கி வச்சு இந்த வெள்ளங்கள்லாம் போடுவாங்கல்ல அரெஸ்ட் பண்ணுறப்போ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கையை பின்னாடி வச்சு கட்டி கயித்துல கட்டி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வேனில் ஏற்றுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான். இனிமேல் நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு.
அப்படியே வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா நேராக வந்துட்டு போயிட்டே இருக்குது அந்த வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலே ட்ராவல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நரகம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி தானே கூட்டு போகிறாங்க கட்டி வச்சு. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல. அவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளே நடக்க முடியாமல் நடந்து போகிறீங்க. ஏன்னா கை கட்டிக்கிறாங்கல்ல. ஸோ உங்கள அப்படியே பிடிச்சி தத்தன்னு இழுத்துட்டு தான் போகிறாங்க. அதுவும் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போவாங்கல்ல முன்னாடி. அது ஒரு மாதிரி ஃபார்வேர்டா அந்த மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவே இல்லை, இதுக்கு மேலே நான் மட்டும் உயிரோட வந்து என்ன பண்ண போகிறேன், என்னையும் சீக்கிரம் கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போய் நிற்கிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாதிரி நிறைய பேர் ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ்லேயே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லைன்னு எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏதோ இலவுடு மாதிரி அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு கொரியாவில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக இந்த மாதிரி இறந்தவங்க டெத்துக்கு போகிறாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன எல்லாரும் இப்படி தான் போட்டுருப்பாங்களா அப்படின்னு. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க சுற்றி சுற்றி. உங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் என்னமோ தெரியல, அங்கே உங்களுக்கு பிடிக்கல. இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக நிற்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி சும்மா ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தவங்க கூட அமைதியாக போயிட்டு அந்த இடமே ஃபுல்லாக சைலண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, ஒரு யூங்கி தான். ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாராவது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது யூங்கி தான். நீங்கள் நேரில் ஒரு டைம் கூட பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதனால் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி நடந்து வராரு. ஸோ அப்படியே அவர் வரதை பார்த்தாலே உங்களை அடித்து கொண்டுருவார் போல, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து பயப்படல, அமைதியாக தான் நிற்கிறீங்க. ஸோ நேராக வந்துட்டு நீ தான் அதாவது உங்கள் டேடியோட பேர் சொல்லி அவனோட பொண்ணா அப்படின்னு கேட்கவும், ஏன் அது தெரியாமல் தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட யாருமே இந்த மாதிரி எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ஏன் தெரியாமல் தூக்கிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும் அவருக்கு இதுவே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ அவர் திரும்பவும் நீ தான் அவனோட பொண்ணான்னு கேட்ட, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவனோட பொண்ணாக இருந்தால் என்ன, இல்லை வேறு யாராவது இருந்தால் உனக்கு என்ன, நீ யார் முதல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. படம் உனக்கு காரணத்தே அரைஞ்சிட்டாரு. ஆனாலும் நீங்கள் அதுக்கெல்லாம் அசர் ஆள் மாதிரி கிடையாது. அப்படியே வந்துட்டு அரைச்சா அப்படி ஒரு மாதிரி கண்ணு அந்த மாதிரி திருப்பி போடல கழுத்தை. ஸோ அப்படியே மறுபடியும் அவரே ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. அவருக்கு இதுவே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அவர்கிட்ட, அதாவது பசங்களே பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு போல்டாக பேசவும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கே தெரியல ஏதோ. பட் இருந்தாலும் அவருக்கு கோவமாகவும் இருக்கா. ஸோ வந்துட்டு இவளை கொண்டு போயிட்டு அங்கே அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் கொண்டு போயிட்டு உங்களை ஒரு இடத்துல அடிச்சு வைக்கிறாங்க, ஒரு ரூம்குள்ளே போட்டு. நீங்கள் வந்துட்டு எதுக்குமே அசரில், நீங்கள் பாட்டுக்கோ போட்டால் போட்டுக்கோங்க, நீங்கள் கொண்டாலும் எனக்கு அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அடமெண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி அந்த அடமெண்ட் டைப்பு தான். ஏன்னா அவ்வளோ கோவம் இருந்திருக்கும் உங்கள் டேடி வந்துட்டு இப்படி மாஃபியாவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு. நீங்கள் வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட கூட பேசாமல் ஒரு வருஷம் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அடமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு யூங்கி வந்துட்டு அந்த ரூமுக்கு வராரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே மாதிரி திமிராக தான் உட்காந்துருக்கிறீங்க. அவரை பார்த்து எந்திரிக்க கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் ஒரு மனுஷன் அங்கே வரது கூட கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கவும் அவர் வந்துட்டு உனக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு திமிர ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. பட் அவருக்கு வந்துட்டு என்ன இந்த பிள்ளை முறைக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீலாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு வெளியே கோவம் தான் வருது அவருக்கு. எவ்வளோ திமிர் இருக்குது பார்த்தியா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறுபடியும் உங்களை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் உன்னோட வீட்டிலேருந்து எடுத்து போய் கொடுத்தல. ஸோ அந்த டாக்குமெண்ட் எங்கே, அதாவது அதை நீ யார்கிட்ட கொடுத்த, ஸோ அந்த நீ கொடுத்த ஆளில் யாருமே இங்கே இல்லை, ஸோ அவங்களாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ தான் வந்துட்டு என்னன்னு தெரியுது, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ கொடுத்த உடனேவே அவங்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நாட்டிலேயே அவங்க இல்லை. கிட்டத்தட்ட உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு போயிருப்பா. ஏன்னா உங்களோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டதுமே நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட அம்மா அப்பாவோட லாஸ்ட் இறுதிச்சடங்கு நடத்துகிறப்போ அவங்க தானே வந்து உங்க கூட வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்ச கையோட அவங்கள அந்த நாட்டிலேருந்தே அனுப்பிச்சிருப்பீங்க. அவங்களோட சொத்தெல்லாம் இங்கே வந்துட்டு வேறு இடத்துல விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு வேற ஒரு கண்ட்ரியில் அதாவது கொஞ்சம் வீடு இந்த மாதிரி சொத்தெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி ஒரு 2 நாளில் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி நீங்கள் அவங்கள அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ அந்தளவுக்கு தில்லாலங்கடி வேலை நீங்களும் பார்த்துருக்கீங்க, சும்மாலாம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பிரேவான பொண்ணு தான். ஸோ இந்த அளவுக்கு வேலை பார்த்தங்காட்டிக்கு தான் அவருக்கு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு போல். ஸோ வந்துட்டு கேட்குறாரு எங்கே அவங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு யாரை கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க. யாரை கேட்க உனக்கு தெரியாதா, உன்னோட எங்கே அப்படி அந்த டாக்குமெண்ட்டில் எங்கே அப்படின்னு கேட்கவும் நீங்கள் வந்துட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நீ தான் இவ்வளோ பெரிய மாஃபியாவாச்சே, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ, அதையே என்ன வந்து கேட்டுருக்க, உனக்கு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க. அவருக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமிரால தான் உன்னோட அம்மா அப்பா வந்துட்டு நீ இழந்த, ஓகேவா. திரும்ப நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் கொண்டுருவேன், சும்மாலாம் விட மாட்டேன்.
அதாவது நீயா சொன்ன அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட் மட்டும் தான் என் கையில் வரும். இன்கேஸ் நானா கண்டுபிடிச்சேன்னா ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதாவது இன்னும் நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் உன் முன்னாடி உனக்கு நீ யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறியோ உன்னோட ஃப்ரெண்டு, உனக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கொல்லுவேன், உன் கண்ணு முன்னாடி கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏன்னா உங்களால தான் உங்களோட அம்மா அப்பா இறந்துருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு லைட்டாக டவுட் இருந்தாலுமே அது ஃபுல் அண்ட் பக்காவாக கார் ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காருன்னு. ஸோ உங்களால் ஒரு மாதிரி அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி வரப்பா உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதாவது உங்களோட அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும்ல. ஸோ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, ஓ உனக்கு அழலாம் தெரியுமா அப்படின்னு மாதிரி பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. சிம்பிளாகவே பேசிட்டு இப்போ அழுதில்ல. ஸோ அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஓகே நீ நாளைக்கு நான் வருவேன், அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் இறந்தது காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபோன் பண்ணி எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உங்கள் டேடி. ஸோ உங்கள் மம்மியும் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு வர வழியில் இந்த மாதிரி இறந்துருப்பாங்கல்ல. ஸோ எல்லாமே நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போனதுனால தான் இத்தனை பிரச்சனையும் வந்துச்சு. இப்போ அவங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குதே எல்லாம் என்னால் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கண்டிப்பாக யூங்கி சொன்னது செஞ்சுருவார்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அவரை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் கொண்டுருவார். ஸோ இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா என்னால் தான் என் அம்மா அப்பா இறந்தாங்க. திரும்ப என்னாலேயே வந்துட்டு அவங்களோட உயிருக்கோ, அதாவது என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட உயிருக்கோ ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த அதாவது சொத்து போனால் போயிட்டு போகுது. அவங்க திரும்ப சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் நான் பண்ண காரணத்தினால இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே யூங்கி வராரு. வந்து திரும்ப கேட்குறாரு அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு வாய் திறக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது இருந்தால் தானே சொல்லுவீங்க. நீங்கள் தான் அது எல்லாத்தையும் விற்றாச்சு. விற்று திரும்ப என்ன பண்ணீங்க? அவங்கள வேறு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிட்டீங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு புதுசாக நிறையா சொத்தெல்லாம் வாங்குற மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. எந்த கண்ட்ரினா நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இருந்திருப்பீங்களா? ஸோ அங்கே தான் எல்லாம் பேசி வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவளை அங்கேயே படிக்க வைக்கிற மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட்டுன்னு கேட்டால் எங்கேருந்து கொடுப்பீங்க? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அந்த யாருக்கு விற்றீங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் தான் பார்த்து விற்றுருப்பீங்க. ஸோ அதை டேரெக்டாக போயிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு விற்றாங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனில் பேசுனதோட சரி. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்குமெண்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை டெம்பரான கேர்ள் தான் ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னா கை நீட்டிடுவீங்க. யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க. இப்போ அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. டாக்குமெண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு அது கண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரா? ஒன்றா சுட்டு தொலையணும். இல்லைன்னா வந்துட்டு அமைதியாக போகணும். அது என்ன கண்ணை வச்சுட்டு சும்மா டாக்குமெண்ட் கத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பலான்னு ஓங்கி இவங்களோட கண்ணத்துலேயே ஒன்று விட்டுறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு அப்படியே கையில் இந்த கண்ணெல்லாம் கீழே விழுந்துருது. அவருக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி வந்துட்டு அவர் யாரையுமே பார்த்தே இருக்க மாட்டார். இவ்வளோ போல்டாக வந்துட்டு அவரே அடிச்சிட்டிங்களா? அவருக்கு ஒரு மாதிரி உள்ள இன்னும் நம்மளே அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு மாதிரி அந்த குழந்தைத்தனம் இருக்குல்ல, என்னடா இது என்னையே அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வெளியே வந்துட்டு கோவம் வருது. அந்த என்ன இருந்தாலும் அந்த டெவில் இது இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க மாஃபியா அப்படிங்கிறது. ஸோ அந்த குணம் கொஞ்சமாவது இருக்கும்ல. ஸோ மைண்டுக்குள்ளே என்ன இருந்தாலும் வெளியே அதை காட்டுவாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ எண்ணெயை அடிச்சிருப்ப அப்படின்ட்டு அப்படியே முடிவு பிடிச்சி தரத்தானே எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன அப்படின்னா நேரம் ஒரு சர்ச்சில் நிறுத்திட்டு உங்களுக்கு என்னென்னே தெரியல எங்கடா எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அசடாமல் நீங்களும் போயிட்டே தான் இருக்கீங்க. அவங்க வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு ஃபாதர் கூப்பிட்டு அந்த ப்ரீஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு 2 பேரும் மாற்றிக்கிறதுக்கு வச்சிருந்த ரிங் எடுத்து அவர் உங்கள் கையில் போட்டுட்டு உங்கள் கையில் கொடுத்து அவரே வந்துட்டு அவரோட கையில் மாட்டிக்க வச்சிருவாரு. ஸோ இப்போ உங்களுக்கு 2 பேர் கல்யாணம் ஆகிடுச்சா? உங்களை வந்துட்டு பழி வாங்கிட்டாரா சார்? அவர் அப்படியே ஒரு மாதிரி திமிரா உங்களை பார்க்குறாரு. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. போயும் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது நீ கொண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவருக்கு அதுதானே வேணும். நீங்கள் வந்துட்டு கொண்டு இருந்தால் நிம்மதியாக செத்துருவேன், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணால் நீ டெய்லி சாவல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன எரிச்சலாக வருது. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயே வந்துட்டு பலன்னு 2 அரை கணத்தில் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நின்று போயிடுறீங்க. எங்கே போவீங்க? ஸோ மறுபடியும் போகிற வழியிலே வந்துட்டு டக்குன்னு அந்த பாடி கார்டெலாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி திரும்ப காலை தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி அவங்க பிடிக்கிறப்ப நீங்கள் அந்த மாட்டெல்லாம் பிடிக்கிறது இல்லை. இப்படி விடு என்ன விடு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அவங்க பிடிச்சாங்கன்னா கம்முன்னு நின்றுப்பீங்க. சுற்றிக்கிட்டு போய் பொத்துன்னு அந்த காரில் போட்டுருவாங்க. நீங்களும் கம்முன்னு உட்காந்துப்பீங்க. ஸோ அதுதான் அவரே வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. இவன் இவ்வளோ ஒரு மாதிரி இவ்வளோ வீரப்பாக அடிச்சிட்டு போனால. ஸோ இவனுங்க பிடிச்சாங்க அப்படின்னா தப்பிச்சாவது ஓடி இருக்கணும். எதுவுமே இல்லை. அவ பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறா. அப்போ அமைதியாக விட்டுருந்தா அவளே போய்ட்டு நம்ம காரில் தான் ஏறி உட்காந்துருப்பாளோ அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனாலும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வரப்பாவே தான் உள்ள வராரு. ஸோ அவர் வந்துட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ வந்துட்டு அதாவது எப்பவுமே முன்னாடி உட்காந்துக்குவாரு. இப்போ வந்துட்டு பின்னாடி உட்காராது. ஏன் அப்படின்னா மேரேஜ் ஆகிடுச்சான். ஸோ 2 பேரும் கப்பலாக போகணுமா. அது என்னவோ தெரியல. அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவர் குழுக்குள்ள ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. இருந்தாலும் இவருக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிச்சிருப்பா, இவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே தோணுது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஏஞ்சல் மைண்டு, கொஞ்சம் வந்துட்டு டெவில் மைண்ட், அந்த மாதிரி 2 வந்துட்டு உள்ள வந்துட்டு மாறி வருது அவருக்கு.
ஸோ இப்போ வந்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு கார் நிற்கிது. நீங்கள் பாட்டுக்கு இறங்குறீங்க. யாரும் உங்களை எதுவுமே பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு இறங்கி நீங்கள் பாட்டுக்கு உங்களை அடைச்சி வச்சிருந்த ரூம்குள்ளே நீங்களே போயிட்டு பூட்டிக்கிறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி வாய் பிளந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி. இறங்கி நீங்கள் தப்பிச்செல்லாம் ஓடல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்களை அடைச்சி வச்சிருந்த ரூம்லேயே போயிட்டு நீங்களே கதவை சாத்திக்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, வியர்டா இருக்குது. என்னதான் அதாவது இவ மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி. இவங்க இருந்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகே பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அமைதியாக போயிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு என்ன அடுத்தடுத்த மிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரிங் எடுத்து அப்படியே கலட்டி போத்துன்னு தூக்கி எரிஞ்சிடுறீங்க. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. கல்யாணம் யார் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறீங்க. என்னவோ தெரியல, மற்ற ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யூங்கி பயங்கர இதாக இருக்கார். என்னன்னே தெரியல, அவருக்கு அந்த டாக்குமெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதனாலும் அதை பற்றியே பேசிகிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கிட்டையும் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு வேறு எங்காவது சேல் ஆகிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக அவர் வந்துட்டு யோசிக்கிறது கரெக்டு தான். நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் கூட பார்க்கலாம். அது அவங்ககிட்டயே இருக்குது, நம்ம ஏன் நினைக்கணும். ஸோ வேறு எங்காவது சேல் ஆகிருக்கா அப்படின்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு 2 ஹார்ஸில் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு வேறு ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் பண்ணவங்க இந்த கண்ட்ரிலேயே இல்லை. ஸோ அவங்க வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லவும், இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களுக்கு அதாவது உங்கள் மேலே யூனிக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் சைடில் கொஞ்சம் இந்த சாஃப்ட் கார்னர் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீ இவ்வளோ வேலை பண்ணுற ஆளா நீ அப்படின்னா நீ எந்த அளவுக்கு இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்காரு. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் எப்படின்னா அந்த உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிற வீடு, அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தில் யூங்கியோட அம்மா அப்பா வாழ்ந்துட்டு இருந்த வீடு. அவங்க சேர்த்து வச்ச சொத்து. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணி அது இது பண்ணி அதெல்லாம் அபகரிச்சிருப்பாரு. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு நல்லவன், உங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபுல்லாக நல்லவங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யூங்கி வந்துட்டு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருப்பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியாக்கெல்லாம் வந்திருப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால வந்துட்டு இப்போ அவருக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அவருக்குமே. ஸோ எல்லாமே உங்களோட ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. எல்லாமே அவங்களோட அம்மா அப்பாலாம் கொண்டு அந்த சொத்தெல்லாம் இவங்க மாற்றிக்கிட்டு ஸோ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அது என் அம்மா அப்பா வாழ்ந்த இடம். நான் வந்துட்டு அதை நான் தான் அதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அவன் விற்க கூட மாட்டேன்டா, நான் காசு கூட அதாவது இவங்க கேட்டிருப்பாரு. நான் பணம் கூட கொடுத்தாரு, எனக்கு அந்த வீடு அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துரு, அது எல்லாமே அம்மா அப்பாவோடது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ திமிராவே பேசிட்டு இருந்தங்காட்டிக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆள் வச்சு மிரட்டி அதெல்லாம் பறிச்சிருப்பாரு. நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அதெல்லாம் திருப்பி கொண்டு போயிட்டு அவகிட்டே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது பத்தாததுக்கு அதை நீங்கள் வேறு பக்கம் விற்க வச்சு அவங்கள சேஃபாக அனுப்பி வச்சிருப்பீங்க வெளிநாட்டுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சது உங்கள் மேலே அவருக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு அவர் உங்களை சும்மா விடுற ஐடியாவிலே கிடையாது. ஸோ எப்பயுமே உங்கள் ரூமுக்கு வரும்போது ஒரு மாதிரி ஆரவாரம் பண்ணிட்டு தான் வருவார். கதவு துப்பு துப்புன்னு இடிச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் தான் வருவார். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா அமைதியாக வந்து திறக்கிறாரு. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே வந்துட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இன்னும் வந்தானா இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் எதுவுமே சொல்ல. உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க, சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு உன் அப்பா அம்மா எப்படியா இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி அந்த விஷயங்களும் ஞாபகம் வரும்போது கஷ்டமாக இருக்கும்ல. எல்லாமே ஒரு மாதிரி கில்ட்டினஸ் அந்த மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி கண்ணால் கலங்க ஆரம்பிக்குது. ப்ளீஸ் அதை பற்றி மட்டும் பேசாத அப்படிங்கிறீங்க. இல்லை, அதை நான் வந்துட்டு உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியுது அதாவது எந்த இடத்துல எதை பற்றி பேசினா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்டே வந்துட்டு அவர் திரும்ப திரும்ப பேசுகிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மாதிரி மைண்ட் கண்ட்ரோலுக்குலாம் லைட்டாக உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பதறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த மார்ச்சரியில் பார்த்துருப்பீங்களா அம்மா அப்பாவை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு. அதெல்லாமே அவர் பார்க்குறாரு. எனக்கு இதான் வேணும், நீ இந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட அம்மா அப்பா வந்துட்டு இறந்துருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாமே அவருக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த வீட்டில் தான் அவங்கள வந்துட்டு லாஸ்ட்டாக புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக அவங்க புதைச்ச இடத்துலையாவது நான் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும், எந்நேரம் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டால அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரி உங்க மேலே அவ்வளோ வெறியாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு திரும்ப உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அதை பற்றி எதுவும் பேசாத அப்படிங்கவும் இவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக சாகுறப்போ உன் பேர் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் கேஷுவலாக சொல்கிறாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாருன்னு அவங்கக்கிட்ட, உன்னோட அம்மா அப்பா சாவதுக்கு காரணம் நான் கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாவமாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, அவங்களுக்கு நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே செகண்டில் அவங்க சாவுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி நீங்கள் கில்ட்டியில் இருந்திருப்பீங்களா. ஸோ இப்படி சொல்லவும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் மெதுவாக அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ மட்டும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு
அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா உன் அப்பாவுக்கு வேலை போயிருந்திருக்காது. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் ஃபாரின் அனுப்பியிருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அவரும் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு தேவையே இல்லை. இன்கேஸ் அவர் கிளம்புற ஐடியாவில் இருந்திருந்தா கூட நான் போய் கேட்டேன், எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு. அதை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா உன் அப்பா அம்மா செத்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு வந்துட்டு ஆசைப்பட்டா, அவள் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறா, ஸோ அவளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன வேணால் செய்வேன்னா உயிர் கொடுப்பியான்னு கேட்டேன். கொடுப்பேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் ஆக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. அப்போ உன்னால தானே, உனக்காக தானே அவங்க உயிர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி திரும்ப திரும்ப அது காது கேட்டே இருக்குது. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ரத்தத்தில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. உங்களால் அதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நான் தான் காரணம், நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீ வந்துட்டு அப்படியே பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு இன்னைக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உங்களால் முடியல அப்படின்னா, நான் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என் அம்மா அப்பா உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. எல்லாமே என்னால் தானே, எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போகுது. அவர் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கிறீங்களா, அந்த கில்ட்டினஸில் சாப்பிட்றதுல எதுவுமே பண்ணுறதுல அப்படியே தான் இருக்கீங்க. ஒரு தடவை வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பாடிகார்டு வராங்க. அவங்கள பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் கைண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் கேட்குறீங்க, அந்த டாக்குமெண்ட் என்ன உங்களோட பாஸ்க்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த கீழே கழட்டி போட்ட ரிங் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் அவரோட ஒய்ஃப் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதனால அவங்களும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ பாஸோட ஒய்ஃப் கேட்டால் சொல்லி தானே ஆகணும். அதனால அவங்களும் நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. அவரோட அம்மா அப்பாவோட லேண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க தான் உன்னோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இருக்கிறாங்கள, ஸோ அவங்க தான் ஏமாற்றி வாங்கினாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்கள கொண்டு அதே வீட்டில் புதைச்சிட்டாங்க. எங்களோட பாஸ் வந்துட்டு அப்போ ரொம்ப சின்ன பையன். ஸோ அவரால் அப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. அதனால வந்துட்டு அம்மா அப்பாவை கொண்டவங்களை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாஃபியாவில் சேர்ந்தாரு. ஸோ ஒரு ஒரு 5 வருஷத்துலேயே வந்துட்டு நல்ல பெரிய ஆளாக வந்துட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு அவங்கள கண்டே பிடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு பேசினாரு, டேரெக்டாக பேசினாரு. சண்டையெல்லாம் போட கிடையாது. நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு என்னோட வீடியோ என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துரு, ஏன்னா அது என் அம்மா அப்பா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் வந்துட்டு அவன் ரொம்ப ஓவராக பண்ணான். ஸோ சீன் போட்டான். அதனால் வந்துட்டு ஆல்ரெடி என் பாஸ் ரொம்ப ஹை டெம்பரா. ஸோ அவருக்கு பிடிக்கல. அதனால் ஆளை வச்சு மிரட்டி அந்த மாதிரிலாம் பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல மேம் அப்படின்னு சொல்லவும் தான் உங்களுக்கு இதெல்லாமே தெரியுது. அப்படின்னா வந்துட்டு இவங்க அதனால தான் இந்த மாதிரி மாஃபியாவுக்கு வந்தாரான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஆமாம், அதனால தான் வந்துட்டு, அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியால் தான் அவர் இந்த மாதிரி இருக்கார். இல்லைன்னா அவர் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக படித்து ஒரு டாக்டராக இருக்க வேண்டிய பையன் தெரியுமா, அவருக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப ஏஜ்டாக இருக்கார்ல, ஸோ அதனால் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ சின்ன வயசுல வந்துட்டு இவர் தான் வளர்த்திருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே சாரி, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே என்னமே பண்ண முடியும், அவரோட அம்மா அப்பாவும் இல்லை, உங்களோட அம்மா அப்பாவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, இனிமேலாவது ஹாப்பியாக வாழ பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே இருந்த கோவம்லாம் போக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்கும்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பாக்காக தான் இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம அம்மா அப்பா இவங்க கொண்டா அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக இவனை சும்மா விடுவேன், நான் மாட்டேன்ல. எல்லாத்துக்கும் இருக்கிற கோவம் தானே. ஏன்னா நம்ம தான் வந்துட்டு தப்பாக நினச்சி இது மாதிரிலாம் பண்ணிட்டோமோ. அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா நம்மக்கிட்ட அவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக பேசுவாங்கள்ல, அவங்க இவ்வளோ மோசமானவங்களா, கொலை பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. பட் ஓகே, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு யுங்கிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்கிறது உங்களுக்கு தெரியாது, காண்டாக்ட் தானே பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பண்ணி பார்க்குறீங்க. அவன் நம்பர்லாம் மாற்றிட்டு போயிட்டான். அவன் வேறு யாருக்கும் கை மாற்றி விட்டான் போல். ஏன்னா அந்த சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்களா. ஏன்னா அது யுங்கியோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அவர் மாதிரி அவர் அதை பறிச்சதுக்கப்புறமா திரும்ப அவருக்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறனால அவர் அதை திரும்ப யாருக்கும் கை மாற்றி விட்டு போயிட்டான். ஸோ நீங்களும் ஃபோன் பண்ணி 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 ஒவ்வொரு இடத்துல கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கரெக்டான ஒரு பர்சன் வந்துட்டு இப்போ யார்கிட்ட அந்த லேண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா உங்களுக்கு வேலை. இப்போ வந்துட்டு இவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படி பார்த்துட்டு ஃபுட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு புரியுது நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் அவர் பண்ணது வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்ட் இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக உங்களோட அம்மா அப்பாவை கொல்லாமல் என்ன. அதனால உங்களுக்கு அந்த கோவமே இருந்தாலும் வந்துட்டு அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுட்டீங்கல்ல. ஸோ அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசில் அஃபெக்ட் ஆயிருந்தா இந்த அளவுக்கு இப்படி இருப்பார்.
ஸோ அதாவது எந்த மனுஷனாக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அவங்க இந்த மாதிரி ஆகுதுல ஆச்சரியம் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபுட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே குறிஞ்சிட்டு வந்துட்டீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதை சாப்பிட்ருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் அதை தொடவே இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கம்முன்னு இருந்துக்கிறீங்க. ஸோ மதியம் வந்துட்டு ஆகுது. ஸோ அந்த ஃபுட்டு அப்படியே தான் இருக்கா? அதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு ஃபுட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்த்தா அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. காலையிலயாவது அமைதியாக இருந்திருப்பாரு. ஆனால் மதியம் திரும்ப கொண்டு போய் ஃபுட்டு வைக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளேட்டை தூக்கி அப்படியே எரிஞ்சிடறாரு. ஃபுட்டோட அந்த சாப்பாட்டோட அந்த பிளேட்டு போயிட்டு அப்படியே செவுத்துல பட்டு சாப்பாடு அந்த குழம்பெல்லாம் லைட்டாக உங்களோட ட்ரெஸ் எல்லாம் தெரிச்சிருது. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படியே அமைதியாக போயிடுறீங்க. அழுதுட்டு போனவங்க திரும்ப வரும்போது கையில் பக்கெட்டு மாப்பிள்ளை எடுத்துகிட்டு தான் வரீங்க. அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அதனால் அதை வெளியே காட்டிக்கல. யூங்கி பார்க்குறாரு. எதுக்கு இவங்க திரும்ப வரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த இடத்துல சாம்பார் இந்த மாதிரி குழம்பெல்லாம் கொட்டியிருக்குள்ள ஃபுட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது அவருக்கு. கத்துறாரு. இங்கே வேறு யாருமே கிடையாது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கத்தவும் அங்கே வேலை செய்கிற மெய்டெலாம் வந்து பார்த்துட்டு நான் பண்ணிக்கிறேன் மேம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கு தான் அது பிரச்சனையா. அதனால வந்துட்டு கெஞ்சவும் நீங்களும் கம்மி போயிடுறீங்க. ஸோ திரும்ப வந்துட்டு யூங்கி வெளில வராரு. நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. சாரி சொல்ல தான் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக முறைக்கிறாரு. நீங்கள் திரும்ப அவர் கை பிடிக்கிறீங்க. அவர் போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கை பிடிக்கிறீங்க யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன கோவத்தில் வந்து அதாவது என்ன கோவத்தில் இருந்தாலும் தெரியல அப்படியே பலான்னு வாங்கி ஒரு அரை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா உங்களை யாரும் இப்படியெல்லாம் அடிச்சது இல்லைல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி கூட அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிவிக்கல. ஒரு மாதிரி அடங்கி இருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் பாசமாக போய் பேசுகிறப்போ அடிக்கவும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்துட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. இதையெல்லாம் அந்த வயசான அங்கிள் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ பார்த்துட்டு இருக்கிறப்போ யூங்கி வரும்போது கேட்குறாரு, அன்னைக்கு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல, ஏன் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கவும் அவர் எதுவுமே பதில் சொல்லலை. சரி ஓகே விடு, உனக்கு அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அந்த காரில் வரும்போது கூட நீ ஒரு மாதிரி அந்த ரிங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தானே வந்த, அப்போ உனக்கு அவளை பிடிக்காமையா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கவும் இவங்க எப்படி திரும்பி பார்க்குறாரு, இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பாரு நான் தான் உன்னை வளர்த்துனேன், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீ ஏன் இப்போ இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் தான் இவங்க சொல்கிறாரு, அந்த ப்ராப்பர்ட்டி திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போல். நான் வந்துட்டு டெய்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே ஆள் மாற்றி அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு மாறிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தங்க கையாக மாறிட்டே இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியல. எவ்வளோ ஆள் வச்சு சர்ச் பண்ணாலும் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வழியாக நான் வந்துட்டு லாஸ்ட்டாக யார் வச்சுருந்தாங்க கண்டுபிடிச்சான். அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் 2 பேர் வாங்கிட்டு அதாவது அவன் கையிலேருந்து இன்னும் 2 பேர்த்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். அவங்கள முதல்ல யாருன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ யாருன்னே தெரியாமல் நான் எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்காக தான் நீ உன்னோட ஒய்ஃப் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. இவங்க அவளை என்னோடய ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, நான் தெரியாத பண்ணேன்னு பெரிய தப்பா அதுதான். அவளை வந்து என்ன கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது, பேசாமல் அன்றைக்கி கொண்டு இருந்திருக்கணும் அவளை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ஆனது ஆயிடுச்சு, ஆனால் அவள் வேணும்னு எதுவும் பண்ணல. ஸோ உன்னை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நீ தான் இது எல்லாமே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்த அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாத அங்கிள், அதாவது அந்த வீடு என் அம்மா அப்பா வாழ்கிற இடம், எனக்கு அது கோயில் மாதிரி, கண்டிப்பாக அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அங்கிளும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ இவங்க அடித்தாலும் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் அதாவது ஆறுதலாக பேசுறதுக்கு வருவார், சமாதானப்படுத்த வருவார், இல்லைன்னா சும்மாவது எட்டி பார்ப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த விண்டோ அதுக்கப்புறம் அந்த கதவு அதையே தான் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அவர் வரவே இல்லை. 2 நாள் ஆயிடுச்சு. அவர் என்ன எதுன்னு கூட திரும்பி பார்க்கல. அதாவது செத்தாலா பொழைச்சாலான்னு கூட பார்க்கல. அப்படி தான் இருக்காரு. உங்களுக்கு அது இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது எதுவுமே கஷ்டமாக இல்லை. அவர் உங்களை அடித்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் அதாவது உங்ககிட்ட வந்துட்டு கன்னை வச்சு மாட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே லவ் இல்லை. ஆனால் இப்போ லவ் இருக்குல்ல. ஸோ அவர் இப்படி விலைக்கு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் சாப்பிட போய் உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் போயிட்டு அவருக்கு சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறனால போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க போயிருப்பீங்க. உங்களை பார்த்ததுமே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். அப்படியே அந்த டேபிளே ஃபுல்லாக பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அங்கே நிறைய மேடெல்லாம் இருந்திருப்பாங்க, அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி கண்டவங்களாம் வந்துட்டு இங்கே என் முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கண்டவங்க கையில் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமாக போகல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அது வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கண்டவளா அப்போ நான் வந்துட்டு நீ தானே என்ன கல்யாணம் பண்ண, இப்போ என்ன சடனாக வந்துட்டு கண்டவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. எப்படி வந்துட்டு இப்படியெல்லாம் பேச முடியுது இவங்களால அப்படின்லாம் தோணுது. ஒரு மாதிரி கோபமும் வருது. நீ அம்மா அப்பாவை கொன்னும் கூட நான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி கைதான் நடந்துக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. ஆனால் அந்த கோவம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கூட தாங்குறதில்ல. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோவம்லாம் போயிட்டு திரும்ப எல்லாமே என்னால் தான், நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணுது. ஸோ எல்லா கில்ட்டினஸும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க.
இப்போது நீங்கள் 2 பேருமே அந்த டாக்குமெண்ட் பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஸோ யூங்கிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடச்சிருச்சு. அவரும் வந்துட்டு அதை விடுறதாலாம் கிடையாது. ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டு கொஞ்சம் மூளைலாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை யூங்கிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்களே போய் அதாவது நம்ம தானே இதை ஆரம்பித்தோம், ஸோ நம்மளே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் உங்ககிட்ட கையில் காசெல்லாம் கிடையாது. பட் அதை வந்துட்டு எப்படியாவது அடைப்பட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க 2 பேருமே சரியா, அதாவது ரொம்ப பெரிய கேங்காக இருப்பாங்க போல். அவங்களும் மாஃபியாவாட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. பார்க்கறதுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி இருந்திருக்கு. ஸோ நார்மலாக 2 பீப்புளுக்கு இடையில அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கை மாறுது. ஸோ அந்த டைமில் ஏதாவது பண்ணி நம்ம அதை வந்துட்டு ஆட்டை போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை அந்த டாக் வந்துருச்சுன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாமே அதை அவர் பார்த்துக்குவாரு. ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு கொண்டு வரது தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸோ அதனால் பிளான் பண்ணி போயிருப்பீங்க. அங்கே போனால் தான் தெரியுது அவ்வளோ பாடி கார்டு இருக்கிறாங்க 2 பேர்த்துக்கு பக்கமும். உங்களுக்கே வந்துட்டு 100% தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு வசமாக வந்து சிக்கிட்டீங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் அது 2 பேர், அந்த 2 பேரும் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா கேங்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி வந்துட்டு அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கூட அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வந்தால் கூட கொண்டுருவாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு அப்படிங்கிறது. ஏன்னா யார்கிட்டையும் இன்ஃபார்ம் கூட பண்ணல நீங்கள். ஸோ ஏதாவது பிரச்சனைனா காப்பாற்ற கூட ஆள் வரமாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சான்ஸை விட விருப்பமே இல்லை. எப்படியாவது வந்துட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மட்டும் தான் உங்களுக்கு தோணுது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க? தட் மீன்ஸ் எங்கே வந்துட்டு அதெல்லாம் பெரிய ஆள் அப்படிங்கிறனால தனியாக ஒரு ப்ரைவேட் பிளேஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ மீட்டிங்லாம் அங்கே வச்சு ஸோ அங்கே தான் வந்துட்டு கை மாற்றிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எல்லா மாஃபியாவும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எல்லா மாஃபியாவோட கைக்கு தான் மாற்றி மாற்றி போகுது. என்னன்னே தெரியல, எல்லாத்துக்கும் அந்த இடம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்படுது. பட் அவங்க அதை வாங்கினதுக்கு அப்புறமா அது நமக்கு தேவைப்படல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்கும், இருக்கா இல்லையா அப்படிங்குது. ஸோ இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே வாங்குறாங்க. அங்கே ஃபுல்லாக எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க மறுபடியும் அதை சேல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி வேஷம் போட்டு போகிறீங்கன்னா, ஒரு வெயிட்டர் மாதிரி வந்துட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்க. ஸோ என்னென்னா அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த சூட்கேஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும். என்ன பண்ணுறேனே தெரியல. சும்மா ஒரு பிளேட்டை தூக்கிட்டு போயிட்டு ஃபுட்டு வச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஸோ 2 3 இந்த மாதிரி போயிட்டீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. எதுக்கு இந்த பொண்ணு இத்தனை தடவை வருது? நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆர்டர் பண்ணாமலே இருந்த தடவை கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு டவுட் வருமா வராதா? ஆனாலும் உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியணும். இல்லைனா அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப வந்துட்டு ஒரு பெரிய ஃபுட்டு இந்த மாதிரி தள்ளிட்டு வருவாங்கள்ல, ட்ராலி மாதிரி வச்சு தள்ளிட்டு வருவாங்கள்ல ஃபுட்டெல்லாம். ஸோ இப்போ அதில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் அவங்க எதுவுமே ஆர்டரே பண்ணலை. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறீங்க ஒவ்வொன்றா. ஸோ அவங்க நாங்கள் இதை ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் சார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களே, ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு சர்வ் பண்ணுவோம். எங்களோட சர்வீஸ் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி ஓகே வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ வேணுனே வந்துட்டு ஒரு ஃபுட்டு கீழே போடுறீங்க. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. சாரி அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து வைக்கிற சாக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூட்கேஸை வந்துட்டு எடுத்து அந்த இதுக்குள்ளே வச்சிடுறீங்க. ஸோ அந்த ட்ராலி மாதிரி கொண்டு வந்திருப்பீங்களா அந்த ஃபுட்டெல்லாம். ஸோ அதுக்குள்ளே வச்சிடுறீங்க. வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க தள்ளிட்டு. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ கடவுளே, ஒரு வழியாக வந்துட்டு இதை ஆட்டி போட்டுட்டா சாமி, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூட்கேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செம ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஓடும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நேரம் யாரும் வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. யாருமே நம்மள துரத்தவே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே லைட்டாக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஒரு கன்று வச்சுட்டு போய் அந்த ஒரு புல்லட் நேரம் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் சடனாக அது மாதிரி திரும்பி பார்த்ததும் கொஞ்சம் உஷாராயிட்டு அப்படி இந்த பக்கம் தள்ளி இருப்பீங்க. கரெக்டாக அது உங்கள் ஷோல்டரில் பட்டிருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே புத்துன்னு விழுந்துடுறீங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஆகுதுல்ல. ஸோ அந்த பயமே முக்கால்வாசி உங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு. அது இல்லாமல் அந்த ஷோல்டரில் கன்னு அந்த ஷூட் பண்ணியிருப்பாங்கல்ல, புல்லட் சாரி அந்த ஷோல்டரில் புல்லட் பட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. அங்கேயே விழுந்துட்டீங்க. ஸோ அவங்க அப்படி கூலாக வந்துட்டு யார்கிட்ட இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, இவளை பற்றி விசாரிங்க யார் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஹோட்டல் தானே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ டக்குன்னு போலீஸ்லாம் சவுண்ட் கேட்கவும், போலீஸ் வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் இவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு உங்களை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க அந்த சூட்கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு.
இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த ஓல்டு அங்கிள் இருப்பார்ல, அவர் வந்துட்டு எப்பவுமே உங்கள் மேலே ஒரு கண் வச்சுட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, எப்பயுமே அவர் யூங்கி கூட இருக்கிற எல்லாத்து மேலேயும் ஒரு கண் வச்சிருப்பாரு. யாருமே வந்துட்டு அவரை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அவங்களால யூங்கிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ உங்களையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. உங்களை பற்றி நல்ல விதமாக யூங்கி கிட்ட பேசுறதுக்கு காரணமே உங்களை வாட்ச் பண்ணது தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு யூங்கிக்காக திரும்ப இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தேடிட்டே இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவரும் சரி ஓகே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் போல, அவள் வந்துட்டு 2 பேரும் சேர்த்து வச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க கிட்ட அப்படி பேசியிருப்பாரு. ஸோ இப்போது அவர் எந்நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறனால ஒரு ஆள் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் எங்கே வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த அங்கிளுக்கு தெரியும். ஸோ அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்காக தான் போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கேங்கு பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த அங்கிளுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. அவ்வளோ பெரிய கேங்க்கு இடையிலேயே வந்துட்டு அவள் என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிருக்கா, அது தெரிஞ்சு அவள் உயிருக்கே ஆபத்தாச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவரே பயப்படுறாரு. ஸோ உங்களை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்களா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த ஆள் கேட்டிருந்திருப்பான். ஸோ அந்த அங்கிள் தான் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் அலாரம் வந்துட்டு சைரன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிட்டு போட சொல்லுங்க, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஆள் இருக்கால அந்த பையன், ஸோ அந்த பாடி கார்டு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி அவங்க அந்த சைரன் போட்டங்காட்டிக்கும் இந்த மாஃபியாலாம் பயந்துட்டு ஓடிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாடி கார்டு தான் வந்துட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு போகிறாரு. ஸோ தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அதுவும் நிறையா ஹாஸ்பிட்டலில் கேட்டிருப்பாங்க, ஆனால் எங்கேயுமே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறனால. பட் ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் வந்துட்டு சரி ஓகே எங்களுக்கு வந்துட்டு பேஷண்ட் தான் முக்கியம், கேஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹானஸ்ட்டாக அவ்வளோ ஒரு தொழில் நேர்மையோட வந்துட்டு அவங்க உங்களை வந்துட்டு அட்மிட் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு யூங்கிக்கு தெரிய வருது. அவரும் வந்துட்டு இப்போ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்படி பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு பெட்டில் அட்மிட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த புல்லட்லாம் எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு தான் இருக்காரு. அப்படி வந்துட்டு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. பட் அது எதுவும் வெளியே காமிச்சுக்கல. ஸோ ஒரு வழியாக அந்த புல்லட்டில் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த அது அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளில ஒரு நார்மலாக ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் இந்த சேசிங் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இப்படி ஓடுறது, மாஃபியாக்களில் சிக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த புல்லட்லாம் வந்துட்டு கையில் பட்டிருக்குள்ள. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் தானே ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பயத்தில் அதிகமாக வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அந்த டைமில் மயங்கின ஆள் தான், இன்னும் வந்துட்டு கான்சியஸ்க்கே வரல. ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னுமே நீங்கள் கான்சியஸ்க்கே வரல. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு நார்மல் ஆகிட்டு 3ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறப்போ உங்களோட பக்கத்தில் யூங்கி உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் யூங்கியவே பார்த்துருக்குறீங்க, அவர் வந்துட்டு உங்களே தான் பார்த்துருக்காரு. 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. பட் ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி அவரும் வந்துட்டு சாஃப்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கோவமாக இல்லை, அவரோட ஃபேஸில் கொஞ்சம் கூட கோவம் இல்லை. ஆனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. ஸோ ஸ்டோரி இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் டியர். இது நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். நான் இதோட பேலன்ஸ் பார்ட் வந்துட்டு இன்னொரு ஒன் ஷாட்டாக இன்னொரு பார்ட்டாக வந்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இது ஓகே தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு பார்ட் நான் போடுறேன். ஓகேவா? வந்துட்டு எந்த ஒரு ஒன் ஷாட்டும் போடாதுக்கு என்னை மன்னிச்சு ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பல்வலி கிடையாது. ஸோ அதனால் என்னால் பேசவே முடியலையா, அதனால தான். ஸோ இன்றைக்கும் நான் பேசுகிறதெல்லாம் இந்த அளவுக்கு திக்குது, ஒரு மாதிரி வாய் குளறிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பல்வலி தான். அதனால தான் என்னால் வந்துட்டு ஒழுங்காக பேச முடியல. அதுவும் இல்லாமல் இந்த வந்துட்டு ஃபுல்லாக என்னால் இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணி நாளைக்கு இதோட பேலன்ஸ் பார்ட்டை வந்துட்டு போனஸ் பார்ட் மாதிரி போடுறேன். இல்லை அப்படின்னா தேங்க்யூ டியர். டாடா.